அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து கொரோனா வைரஸ் கோவிட்-19. இந்த கொரோனா வைரஸ் வந்து எளிதாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ரேபிட் டெஸ்ட் கிட் அப்படின்ற ஒரு கிட் இருக்குது. அந்த கிட்டு வந்து எப்படி வந்து பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்கன்றத நம்ம ஷார்ட்டாக கொஞ்சம் பார்ப்போம். சரி, இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் வந்து எப்படி வந்து பயன்படுத்தி கொரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய ரத்தம் அல்லது சீரம்னா என்னென்னா பிளாஸ்மா. உங்களுக்கே தெரியும், பிளாஸ்மா வந்து ரத்தத்தில் உள்ள ஒரு துணைப்பொருள். இந்த பிளாஸ்மாவை கொண்டு அந்த இந்த கொரோனா வைரஸை வந்து ஈஸியாக வந்து கணக்கிடலாம். எப்படின்னா, இந்த ரத்தத்தில் உள்ள ஐஜிஎம் மற்றும் ஐஜேஜி, இது ஐஜிஎம் மற்றும் ஐஜேஜின்றது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஜிஎம் மற்றும் ஐஜேஜி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ். சரிங்களா? அந்த ஆன்டிபாடிஸில் வந்து எவ்வளோ வந்து இருக்குது, சரிங்களா? இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஐஜிஎம் மற்றும் ஐஜிஜி வந்து எவ்வளோ இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ வந்து மனுஷனுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மனிதனுக்கு வந்து கொரோனா வந்து அட்டாக் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம் இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் மூலமாக. சரிங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு செராலஜி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஒரு செராலஜி முறை அப்படின்றாங்க. இந்த செராலஜி முறை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டிபாடிகளை வந்து கண்டறியும் முறையாகும். சரிங்களா? இருக்கிற ஆன்டிபாடிஸை வந்து வச்சு இவருக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். மேலும் வந்து இந்த கொரோனா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோன்னா, பிசிஆர் ஐஜிஜி ஐஜிஎம் இவற்றை வச்சு வந்து இந்த மெத்தடை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இப்போ ஒரு பிளட்டோட மாதிரியில் ஐஜிஎம்மும் இருக்குது ஐஜிஜியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பிசிஆரும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிசிஆர் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலிமர் செயின் ரியாக்ஷன். அதாவது கொரோனா வைரஸின் ஆர்என்ஏ வந்து இதில் வந்து இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். சரிங்களா? கொரோனா வைரஸோட ஆர்என்ஏ வந்து இருந்துச்சுன்னா இந்த பிசிஆர் கிட்டில் வந்து ப்ளஸ் வரும். ஐஜிஎம்மும் ஐஜிஜியும் வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஆன்டிபாடிஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து கொரோனா வைரஸில் வந்து அட்டாக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே வந்து பிசிஆர் வந்து மைனஸ் வந்துட்டு பிசிஆர் வந்து மைனஸில் இருக்குது, ஐஜிஎம்மும் ஐபிஎம்மும் வந்து மைனஸ் நெகட்டிவில் இல்லை அப்படின்னா இவரும் வந்து கொரோனாவில் வந்து அட்டாக் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த மெத்தடில் வந்து என்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வந்து மிகவும் வந்து குறைந்த செலவில் வந்த ஒரு டெக்னிக் முறையாகும் இது. சரிங்களா? இதுக்கு பகுப்பாய்வு வந்து தேவைப்படுவதில்லை. முடிவில் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிட்டில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கிட்டில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஆக்சுவலாக வந்து சின்றது வந்து எப்பயுமே இந்த ரெட்டாக வந்து இருக்கும். ஐஜிஎம் இருந்துச்சுன்னா, ஆன்டிபாடி வந்து இருந்துச்சுன்னா ரெட்டாக வரும். ஐஜிஜி இருந்துச்சுன்னா வந்து ரெட்டாக வரும். இப்போ இந்த கண்டிஷனில் இது மாதிரி ரெட்டாக வந்துச்சிங்கன்னா அப்போ வந்து கொரோனாவால் வந்து பாதிக்கப்படலாம் அர்த்தம். இப்போ உங்களோட இந்த பிளட்டோட சாம்பிளை வந்து எங்கே ப்ளக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த இடத்துல தான் ப்ளக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பிளட்டோட சாம்பிளை வந்து ப்ளக் பண்ணிவிடுவாங்க. ப்ளக் பண்ணி இங்கே ஒரு இடையீட்டு சவ்வு இருக்கும். இந்த இடையீட்டு சவ்வு மூலமாக வந்து இதை வந்து ஐஜிஎம் ஐஜிஜி இருந்துச்சுன்னா இது ரெண்டும் வந்து என்ன ஆகும், ரெட் ஆகும் கலர். இது ஆக்சுவலி சியாக இருக்கும். ஒரு ஐஜிஎம்மும் ஐபியும் வந்து இந்த பிளட் மாடலில் வந்து இல்லைன்னா இங்கே என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டாக வராது, கலர்லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? இதை வச்சு வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். மேலும் வந்து இது பார்த்திங்கன்னா, இந்த முறையை பயன்படுத்தி 10 நிமிஷங்கள்லேயே வந்து என்ன பண்ணணும், முடிவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். மிகவும் வந்து ஒரு எளிமையான முறையாகும். சரிங்களா? இதுதான் வந்து ரேபிட் டெஸ்ட் கிட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.